Hi friends, welcome to my channel. Friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய யூரினல்ஸ் பைப்லாம் வந்து பசங்க உடைச்சிடறானுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா பசங்க 10வது வரை அந்த கிரவுண்ட் ஃபுல்லாக தண்ணி வந்து அப்சர்வ் ஆகுது. ஃபஸ்ட் ஃப்ளோர் இது ஏன் தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகுது அப்படின்றதையும் அவங்களுக்கு தெரியல. அதை பார்த்தீங்கன்னா ரூஃப் ஃபுல்லாக தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு. இதை நம்ம இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க வந்திருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த யூரினல்ஸுக்கும் பசங்க உடைக்காத அளவுக்கு ஒரு தீர்வு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்க வந்திருக்கோம். இதை எப்படி பண்ணுறோன்றத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த யூரினல்ஸோட பேக் சைடு. இப்போ இதில் வந்து வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆகுது. இதில் வந்து எதனால் வருதுன்னு சொல்லிட்டு உடச்சி தான் பார்த்தா தான் தெரியுது. உள்ளே போட்டிருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ் வழியாக, அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ரூஃப் வழியாக வந்து அந்த தண்ணி வந்து வெளியே வருது. இதை வந்து இந்த சைடு இருந்து நம்ம ஃபால்ட்டை பார்க்க முடியாது, அதனால் உள்ளே உடச்சி தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து உள்ளே உடைச்சிட்டு உங்களுக்கு என்ன ஃபால்ட் இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து உடைச்சிட்டோம். நான் உள்ளே உடைச்சிட்ட பிறகு தான் தெரியுது இதில் வந்து நிறைய வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க ப்ளம்பரு. பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி எவ்வளோ நிற்கிது பாருங்கள் ரூஃபில். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. இவ்வளோ தூரம் நின்றுதுன்னா என்ன ஆகுறதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு இந்த யூரினல்ஸ் ஒவ்வொன்றுக்கும் கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஓட்டையை போட்டு அதில் ஒரு முக்கா பைப்பு சுரி வச்சுருக்காங்க. இதனால தான் ஃபால்ட்டே. நான் அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவை பாருங்கள். இதுதான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பு, ஒய்யு, இங்கே ஒரு ஒய்யு, ஷூவு, ஏகப்பட்டது போட்டு வச்சுருக்காங்க அவங்க. இதில் எதனால் லீக்கேஜ் அப்படின்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வந்தால் இந்த இருக்கக்கூடிய ஒய்யா, இங்கே இருக்கிற ஒய்யா, இங்கே 3 ஷூ போட்டிருக்காங்க, இங்கே 1.5 போட்டு தூக்கியிருக்காங்க. அதனால் வந்து எங்கன்றதே நம்ம வந்து இதை கண்டுபிடிக்க முடியல. பார்த்தீங்கன்னா ஒய்யில் போட்டு மேலே தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 3 இன்ச்சு பைப்பில் ஒரு ஓட்டையை போட்டு அதில் ஒரு முக்கா பைப்பு சுரி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த நிற்கிற இடத்துலேருந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஏதாவது கழுவி விட்டாங்கன்னா அது வழியாக இறங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் செய்வாங்களான்றது தெரியல. ஒர்க்கு யாரோ செஞ்சுக்கிறாங்க. சரி, இதை நம்ம வந்து திருச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அதை தான் நீங்கள் இப்போது பார்க்க போகிறீங்க. சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் நான் வந்து உடச்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இது நம்ம எப்படி செய்யணுன்றத அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 9 யூரினல்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி வரியாக நான் வந்து ஃபுல்லாக வந்து உடச்சிட்டேன். வாக்கியா மாதிரி எடுத்துட்டேன். ஃபுல்லாக பைப்லாம் உடச்சி எடுத்துட்டோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேருந்து தண்ணி எவ்வளோ தூரம் நிற்கிதுன்னு. நான் இது வந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்குமே நாங்கள் வந்து நோண்ட அந்த தண்ணி வந்து நிறையா வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து நோண்டிட்டு வந்துட்டோம். இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே நான் வந்து பள்ளம் எடுத்துட்டேன். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ போட்டு நம்ம ஒவ்வொன்றா ஜாயின் பண்ண போகிறோம் 1.5 பைப்பில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கிளாம்ப் வச்சு முடுக்க போகிறோம். சரிங்களா? இது எப்படி முடுக்கிறேன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன். ஏன்னா இது செய்யும் போது வீடியோ லென்த்தாக போகுன்றதால இப்போ சொல்கிறேன் பாருங்கள். எல்போ போட்டிருக்கேன். ப்ரெஷர் கிளாம்பு பேக் சைடில் ட்ரில் பண்ணி வச்சு அதை வச்சு லாக் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்க வந்து இது எட்டி உதைக்கிறான்னு போது பின்னாடி போகாது. பைப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து 15 kg பைப்பு. ஓகேங்களா? அதாவது வாட்டர் லைனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பைப்பு வந்து நம்ம வந்து ஸ்டாண்ட் பிட்டுக்கு போட்டிருக்கோம். அப்போ வந்து அவங்க உடைக்கும் போது வந்து அந்த பைப்பானது வந்து உடையாது அப்படின்றது என்னுடைய கருத்து. அது மீறியும் உடைச்சாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே அழகாக ஒரு ஒரு அரை இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாட்டம் வச்சு கொண்டு வந்திருக்கேன். கீழெல்லாம் கிரைனட் பீஸ் வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிரைனட்டை கட் பண்ணிவிட்டோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டீ போட்டு ஜாயின் பண்ணி வந்துட்டேன். இதில் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இங்கே ஒரு ட்ராப் போட்டேன். இந்த ட்ராப் எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த சைடு இருக்கிற ஃபால்ட்டும் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் வரக்கூடிய வேஸ்டேஜ் எது இருந்தாலும் அந்த இடத்துல அடப்பு இருக்குன்னு நின்றுடும், எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது வந்து ஒரு ஏரியா. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கழுவக்கூடிய தண்ணி வந்து இதோட தடுத்துறாங்கன்னா இந்த தண்ணி வந்து இதில் இறங்கும். இதில் இறங்கி இந்த டீ வழியாக போயிட்டு உள்ளே போயிடும். அது வந்து அந்த இது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இந்த கழிவு தள்ளுறதுலாம் வாக்கியா வழியாக வந்து இந்த ட்ராப்பில் இறங்கி ட்ராப்லேருந்து வந்து இந்த டீ வழியாக போயிடும். இங்கே ஏன் டீ போட்டிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் ஒய் போட்டிருக்கலாமேன்ட்டு. டீ ஒய் போட்டோம்னா இது வந்து யூரினல்ஸ் நடக்கிற இடம் மண் வந்து சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அடப்பை பார்க்கவே முடியாது. டீ போட்டோம்னா இங்கேருந்தும் இதுக்கும் அதுக்கும் நம்ம கண்டிப்பாக பைப்பு விடலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம விட்டு ஃபால்ட்டை வந்து கிளியர் பண்ணலாம். அதனால் வந்து நான் டீ போட்டிருக்கேன். பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு டோர் எல் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். டோர் எல் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அங்கேயே நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து டீ வரைக்கும் என்ன ஃபால்ட் இருக்குன்னு பார்க்க முடியும். இங்கே இந்த ட்ராப்லேருந்து அந்த ட்ராப் வரைக்கும் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் என்னால் பார்க்க முடியும். அதனால தான் நான் வந்து அங்கே டீ போட்டிருக்கேன். தண்ணி வந்து இதில் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா ஏறாது. அது வெறும் யூரினல்ஸ் தான். தண்ணி வந்து லீனாக தான் வரும். ரொம்ப அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால தான் டீ போட்டிருக்கேன். ஓகேங்களா?
இப்போ இதுதான் வந்து நம்ம பண்ணியிருக்கிற ஒர்க்கு. இது வந்து ஃபினிஷிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கீழே ஒரு ஃப்ளோர் பண்ணியிருக்கோம். அதை நான் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து பூசத்துக்கு வந்து லேட் ஆகும். அதனால ஏற்கனவே ஆல்ரெடி வேலை முடிச்சது ஒன்று கீழே இருக்குது. நான் அதை காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே நாங்கள் வேலை செஞ்சது. பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் வாய்க்கா மாதிரி இருக்குங்களா? இங்கே நின்று கழிவு உரத்தெல்லாம் அந்த வாய்க்கா வழியாக வந்துடும். பைப்லாம் கிளாம்பிங்கில் இருக்குது. அழகாக அந்த வாய்க்கா வழியாகவே, அதாவது பார்த்தீங்கன்னா பசங்களாம் அந்த ஷூ காலோட வந்து நிற்பாங்க. நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் வந்து கீழேருந்து வரும். ஓகேங்களா? அதெல்லாம் கழுவி தள்ளுறது வசதியாக இருக்கும். மேலே வந்து ரெடியூசர் போட்டிருக்கேன் நான். ஏன்னா அந்த ரெடியூசரில் ஊற்றி அப்படியே வர்றதுக்கான ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுங்களேன். பைப்லாம் ஹீட் பண்ணி சொல்லணும்னா அதெல்லாம் வந்து கஷ்டம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஈஸியான மெத்தடு. போட்டு இந்த ட்ராப்பில் தந்து விட்டுட்டோம் பாருங்கள். இந்த மண்ணெல்லாம் வந்து இந்த ட்ராப்பில் தான் இருக்கும். நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதனால தான் வந்து நான் இந்த மெத்தட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எது மாதிரி ஒர்க்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. அது மாதிரி ஒர்க்குகளை நான் கண்டினியூவாக போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டாய்லெட் எடுத்துகிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்க போகிறோம். அதுக்கான வீடியோவும் வருது. கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதில் ஏதாவது தவறு செஞ்சாலும் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.